தலைப்பு மதுரை மோகினி இரவின் கூக்குரல். மதுரையை அடுத்த ஒரு அமைதியான கிராமம். இரவில் ஆண்கள் மர்மமான முறையில் கொல்லப்படுகிறார்கள். இது மோகினி என்ற ஒரு பயங்கர பேயின் வேலை என்று கிராம மக்கள் நம்புகிறார்கள். அவள் இரவில் அழகான தோற்றத்தில் வந்து ஆண்களை மயக்கி பின்னர் கொடூரமாகக் கொல்கிறாள். இந்த மர்ம மரணங்களுக்குப் பின்னால் உள்ள உண்மையை நிலா என்ற துணிச்சலான இளம்பெண் ஆராயத் தொடங்குகிறாள். தனது தம்பி முருகன் உட்பட கிராமத்து ஆண்கள் மோகினியின் குறிக்கு ஆளாகும்போது நிலா அவளைத் தடுக்கத் துணிகிறாள். மோகினியின் இருண்ட கடந்த காலத்தையும் அவளது கோபத்திற்கான காரணத்தையும் இந்த கொடூரமான பேயை எதிர்கொள்ள அவர்கள் மேற்கொள்ளும் சாகசப் பயணத்தையும் அதன் பயங்கரமான விளைவுகளையும் இந்த கதை விவரிக்கிறது. பாகம் 1. இரவின் நிழல். அமைதியான கிராமத்து ஒலிகள். தூரத்தில் நாய் குரைக்கும் சத்தம், மெல்லிய காற்று, மரங்களில் உரசும் சத்தம், வெட்டுக்கிளிகளின் ஒலி. படிப்படியாக ஒருவித மெல்லிய அமானுஷ்ய கிசுகிசுப்பு ஒலி கலக்கிறது. பின்னர் தொலைவில் ஒரு பெண்ணின் மெல்லிய மயக்கும் சிரிப்பொலி. தமிழகத்தின் பாரம்பரிய அடையாளமாய் மதுரை மாநகர், அதன் சுற்றிலும் அமைந்திருக்கும் கிராமங்கள் நிலத்தின் பசுமையைப் போல அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் சில அமைதிகள் பெரும் புயலுக்கு முந்தைய மௌனம். இந்த புயல் இரவின் இருளிலிருந்து கிளம்பியது. ஆண்களை மட்டும் குறிவைக்கும் ஒரு மரண ஓலம். நிலா: என்னடா முருகா, இன்னும் தூங்கலையா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல? முருகன் உள்ளிருந்து: அக்கா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. நிலா ஒரு துணிச்சலான இளம்பெண், கிராமத்து மக்களின் அச்சத்தை புரிந்து கொண்டவள். கடந்த சில மாதங்களாக கிராமத்தில் விசித்திரமான மரணங்கள் நிகழ்கின்றன. இரவில் ஆண்கள் மட்டும் மாயமாக மறைந்து பின்னர் மறுநாள் காலையில் அவர்களின் உடல்கள் கொடூரமாக சிதைந்த நிலையில் கண்டெடுக்கப்படுகின்றன. கிராம மக்கள் இதை மோகினி என்ற ஒரு பேயின் வேலையாக நம்பினர். நிலா தனது தம்பி முருகன் உட்பட கிராமத்து ஆண்களின் பாதுகாப்புக்காக பயந்தாள். கிராமத்து ஆண்கள் குழுவாக பேசும் மெல்லிய சத்தம், பயம் கலந்த குரல்கள். கிராமவாசி 1: நேத்து ராத்திரி நம்ம முத்துவும் இல்லையாம். காலையில காட்டு பக்கத்துல உடம்பு கிடந்ததாம். கிராமவாசி 2: இது மோகினி வேலைதான். அவ இரவெல்லாம் இந்த பக்கம் அலைஞ்சிட்டு இருக்கா. ஆண்கள் யாரும் வெளியில போகாதீங்க. நிலா இந்த கதைகளை முதலில் வெறும் கட்டுக்கதைகளாக கருதினாள். ஆனால் அவளது தம்பி முருகன் ஒரு நாள் இரவு ஒரு திகிலூட்டும் அனுபவத்தை சந்தித்தான். வீட்டின் சாளரக் கதவு மெதுவாக கீச்சொலியுடன் திறக்கும் சத்தம். முருகன் பயத்தில் அலறும் சத்தம். முருகன் பயத்தில் கதறுகிறான்: அக்கா, அக்கா! நிலா படுக்கையிலிருந்து திடுக்கிட்டு எழுகிறாள். என்னடா ஆச்சு முருகா? முருகன் நடுங்கும் குரலில்: அக்கா, ஜன்னலுக்கு வெளியில ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருந்துச்சு. என்னைய கூப்பிட்டுச்சு. நான் வெளியில போக போனேன். முருகன் ஜன்னலுக்கு வெளியே ஒரு அதீத அழகுடன் ஒரு பெண் தன்னை அழைத்ததாகவும் அவளை பார்த்ததும் மயங்கி அவளை பின்தொடரத் துடித்ததாகவும் கூறினான். ஆனால் நிலா சத்தம் போட்டதும் அந்த உருவம் மாயமாக மறைந்துவிட்டது. முருகனின் கண்கள் பயத்தில் அகல விரிந்திருந்தன. அவனது உடலில் ஒருவித குளிர்ச்சி படர்ந்திருந்தது. ஒருவித மர்மமான ஆனால் பதட்டமான இசை உயர்கிறது. மெல்லிய குளிர் காற்று அறையினுள் வீசும் ஒலி. நிலா சாளரத்திற்கு வெளியே பார்த்தபடி அவளுக்குள்ளேயே, அங்க யாரும் இல்லையே, முருகன் கனவு கண்டிருப்பான். அன்று இரவு நிலாவுக்கு தூக்கம் வரவில்லை. அவள் சாளரத்தின் அருகே சென்று இருண்ட கிராமத்தை பார்த்தாள். தூரத்தில் ஒரு பழைய கைவிடப்பட்ட கிணற்றின் அருகே ஒரு மெல்லிய ஒளி ஊடுருவும் உருவம் தெரிந்தது. அது ஒரு பெண்ணின் உருவம். அவள் கூந்தல் காற்றில் அசைந்தது. அந்த உருவம் மெதுவாக நகர அதைத் தொடர்ந்து ஒரு மெல்லிய எலும்புகளை உலுக்கும் அழுகைச் சத்தம் கேட்டது. தூரத்தில் மெல்லிய பெண்ணின் அழுகைச் சத்தம். காற்றின் ஓசை பயங்கரமாக மாறுகிறது. ஒருவித சில்லென்ற காற்று நிலாவை சூழ்ந்தது. நிலா குரல் நடுங்குகிறது. மோகினி. அவள் கண்கள் அகல விரிகின்றன. அப்போ இது நிஜமா? அந்த உருவம் சில வினாடிகள் அங்கேயே நின்றது. பின்னர் அது ஒருவித பயங்கரமான ஆனால் மயக்கும் சிரிப்புடன் இருளில் மறைந்தது. நிலாவுக்கு வியர்த்தது.
கிராம மக்கள் வெறும் கட்டுக்கதைகளை சொல்லவில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். மோகினி நிஜமாகவே அங்கு அலைந்து கொண்டிருக்கிறாள். அவளது தம்பி முருகனும் கிராமத்து ஆண்களும் பெரும் ஆபத்தில் உள்ளனர். இந்த இரவில் அடுத்து யார் பலியாவார்கள்? கேள்விகள் அவளை அலைக்கழித்தன. பாகம் 2. மோகினியின் அலைச்சல். மெல்லிய கிராமத்தின் இருண்ட ஒலிகள். அமானுஷ்ய கிசுகிசுப்பு ஒலி மீண்டும் எழும்புகிறது. பின்னணியில் விட்டுவிட்டு கேட்கும் ஒரு பெண்ணின் சோகமான பாடல். ஆனால் அது அச்சுறுத்தும் விதமாக மாறுகிறது. மோகினியின் திகிலூட்டும் தரிசனம் நிலாவின் மனதை உலுக்கியது. அவள் கிராமத்து மக்களின் பயத்தை புரிந்து கொண்டாள். மோகினி சும்மா ஒரு பேய் அல்ல. அது இரவில் ஆண்களை குறிவைத்து அவர்களை மயக்கி கொடூரமாக கொல்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் தனது தம்பி முருகன் உட்பட கிராமத்து ஆண்களின் பாதுகாப்பிற்காக பயந்தாள். கிராமத்து டீ கடையில் மக்கள் குழுவாக பேசும் சத்தம். பயம் கலந்த குரல்கள். கிராமவாசி 3. நேத்து ராத்திரி நம்ம பண்ணைக்கார ஐயா மகன் காணாம போயிட்டானாம். உடம்பு காலையிலையும் கிடைக்கலையாம். கிராமவாசி 4. இந்த மோகினியை தடுக்கணும். நம்ம கிராமத்துக்கு ஒரு சாபம் வந்துருச்சு. அடுத்தடுத்த நாட்களில் கிராமத்தில் மேலும் பல ஆண்கள் மர்மமான முறையில் கொல்லப்பட்டனர். அவர்களின் உடல்கள் கொடூரமான முறையில் சிதைக்கப்பட்டு கண் பார்வைக்கு இடமளிக்காத இடங்களில் கண்டெடுக்கப்பட்டன. இந்த மரணங்கள் கிராமத்தை பெரும் பீதியில் ஆழ்த்தின. இன்ஸ்பெக்டர் ராகவன் நகரத்திலிருந்து இந்த வழக்கை விசாரிக்க வந்திருந்தார். போலீஸ் சைரன் ஒலி. இன்ஸ்பெக்டர் ராகவன் பேசும் கண்டிப்பான குரல். இன்ஸ்பெக்டர் ராகவன் கண்டிப்பான குரலில், என்ன நடந்தது இங்கே? இது சீரியல் கில்லிங் மாதிரி இருக்கு. யாரு இதை செய்யறாங்க? இன்ஸ்பெக்டர் ராகவன் ஆரம்பத்தில் இதை மனித கொலைகளாக கருதினார். ஆனால் ஒவ்வொரு உடலிலும் தெரிந்த ஒத்த காயங்களும் கிராம மக்களின் மோகினி பற்றிய கதைகளும் அவருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தின. இதற்கிடையில் நிலா தனது நண்பன் அருணுடன் இணைந்து மோகினியை பற்றி ஆராயத் தொடங்கினாள். அருண் துணிச்சலானவன், கிராமத்து கதைகளை நம்புபவன். நிலாவும் அருணும் இருண்ட பாதையில் நடக்கும் சத்தம். வௌவால்களின் ஒலி. அருண் குரல் தாழ்த்தி, நிலா, நாம ஏன் இந்த ராத்திரி வேளையில இந்த சுடுகாட்டு பக்கம் வர்றோம்? இங்கதான் மோகினி அலைவான்னு சொல்வாங்க. நிலா உறுதியுடன், பயப்படாத அருண், இந்த மரணங்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை நாம் கண்டுபிடிக்கணும். மோகினி எதுக்காக ஆண்களை மட்டும் கொல்லுறா? நிலாவும் அருணும் மோகினியின் தாக்குதல்களில் இருந்து தப்பிய சில கிராம மக்களை சந்தித்தனர். அவர்களில் ஒருவரான மீனாட்சி தனது கணவனை மோகினிக்கு பலி கொடுத்திருந்தாள். அவள் பயத்துடன் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாள். மீனாட்சியின் நடுங்கும் குரல், ஒரு பெண்ணின் அழுகை. மீனாட்சி பயத்துடன், என் புருஷனை ஒரு அழகா பொண்ணு கூப்பிட்டுச்சு. நான் பார்த்தேன், அவ ரொம்ப அழகா இருந்தா. அவள் பின்னாடி போனான். அப்புறம் அவன் உடம்புதான் கிடைச்சுது. இது மோகினிதான். அவ ரொம்ப பேராசைக்காரி. ஆண்களோட ரத்தத்தை குடிப்பா. இந்த தகவல்கள் நிலாவையும் அருணையும் மேலும் குழப்பின. அவர்கள் கிராமத்தின் பெரியவரான வேலன் ஐயாவை சந்தித்தனர். வேலன் ஐயாவுக்கு கிராமத்தின் பண்டைய கதைகளும் அமானுஷ்ய நிகழ்வுகளும் நன்கு தெரியும். வேலன் ஐயாவின் வீட்டின் அமைதி. மரத்தரை மீது காலடி சத்தம். வேலன் ஐயா பயபக்தி கலந்த குரலில், மோகினி, அவள் ஒரு சாதாரண ஆவி அல்ல. அவள் ஒரு தாபச மோகினி. தனது ஆசைகள் நிறைவேறாமல் துரோகத்தால் கொல்லப்பட்ட ஒரு ஆன்மா. அவளுக்கு முக்தி கிடைக்கல. அதனால அவள் இரவில் ஆண்களை மயக்கி தனது பழிவாங்கலை தொடர்கிறாள். நிலா, பழிவாங்கலா? யாரு பழிவாங்குறா ஐயா? ஏன் ஆண்களை மட்டும்? வேலன் ஐயா, அவளுடைய கடந்த காலம் இந்த கிராமத்து மண்ணோட கலந்திருக்கு தேவி. அவளுடைய மரணத்துக்கு ஒரு சில ஆண்கள்தான் காரணம். அவளுடைய ஆன்மா இந்த கிராமத்தை விட்டு வெளியேற முடியல. அவளுக்கு இந்த மண்ணுல தான் சாந்தி கிடைக்கும், இல்லைனா? வேலன் ஐயாவின் குரல் இடறுகிறது. வேலன் ஐயாவின் வார்த்தைகள் நிலாவையும் அருணையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தின. மோகினி வெறும் ஒரு பேய் அல்ல. அவள் ஒரு துயரமான ஆன்மா. அவளது பழிவாங்கலுக்கு ஒரு காரணம் இருந்தது. மோகினியின் கடந்த காலத்தை அறிய அவர்கள் மேலும் ஆழமாக கிராமத்தின் வரலாற்றை தேட ஆரம்பித்தனர். மோகினியின் மரணத்திற்கு பின்னால் உள்ள ரகசியம் என்ன?
அந்த கொடூரமான பழிவாங்கல் எப்படி முடிவுக்கு வரும்? கேள்விகள் அவர்களை அலைக்கழித்தன. தீவிரமான மர்மமான இசை உயர்கிறது. ஒரு பெண்ணின் சோகமான பாடல். அது பயங்கரமான ஓலமாக மாறி திடீரென நின்றுவிடுகிறது. பாகம் 3. புதைந்த ரகசியம். அடர்ந்த மர்மமான பண்டைய கோவிலின் ஒலி. மெல்லிய காற்று சத்தம். தூரத்தில் ஆந்தையின் கூவல். ஒருவித மனதை அச்சுறுத்தும் அமைதி. வேலன் ஐயாவின் தகவல்கள் நிலாவுக்கும் அருணுக்கும் ஒரு புதிய வழியை காட்டின. மோகினியின் பழிவாங்கலுக்குப் பின்னால் ஒரு துயரமான கடந்த காலம் இருக்கிறது. அந்த புதைந்த ரகசியத்தை வெளிக்கொணர அவர்கள் இருவரும் கிராமத்தை விட்டு வெளியே பல நூற்றாண்டுகளாக கைவிடப்பட்ட ஒரு பழைய அரண்மனை இடிபாடுகளை நோக்கிச் சென்றனர். இந்த அரண்மனை அதன் இருண்ட வரலாற்றுக்காக பெயர் பெற்றது. அருண் குரல் தாழ்த்தி, நிலா, இந்த அரண்மனை ரொம்ப இருட்டா இருக்கு. இங்கதான் மோகினி ஆரம்பத்துல இருந்திருப்பான்னு சொல்றாங்க. நிலா பயத்தையும் மீறி உறுதியுடன், இந்த அரண்மனையில தான் மோகினியோட உண்மை கதை இருக்கு அருண். நாம் அதை கண்டுபிடிக்கணும். அவர்கள் அரண்மனையின் உள்ளே நுழைந்தனர். சுவர் முழுவதும் விரிசல்கள், செடிகள் படர்ந்திருந்தன. உள்ளே ஒருவித அழுக்கு படிந்த பழைய வாசனை மற்றும் ஒருவித அழுகிய மனம். அவர்கள் ஒரு மறைக்கப்பட்ட பாதையை கண்டனர். அது அரண்மனையின் ஆழமான அடித்தளத்திற்கு சென்றது. சுற்றுப்புற ஒலி, பழைய படிகள் மீது காலடி சத்தம், மரப்பலகைகள் கீச்சொலிக்கும் சத்தம், ஒருவித நிலத்தடி குளிர்ச்சி. நிலா பலாஷ் லைட்டை அடித்தபடி, இங்க பாரு அருண், இந்த பாதையில ஏதோ இருக்கு. அடித்தளத்தில் அவர்களுக்கு ஒரு பழைய உடைந்த சிலை தெரிந்தது. சிலையின் அடியில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட ஒரு சிறிய பெட்டி. பெட்டிக்குள் ஒரு பழைய மங்கலான ஓவியம் மற்றும் சில காய்ந்த மலர்கள் இருந்தன. ஓவியத்தில் ஒரு அழகான பெண் நடனமாடும் கோலத்தில். அது காவேரி. சுற்றுப்புற ஒலி, ஒரு பழைய பெட்டி திறக்கும் சத்தம், ஒரு பழைய ஓவியம் கையாளப்படும் சத்தம், காற்றின் ஒரு புலம்பல் போன்ற சத்தம். அருண் ஓவியத்தை பார்த்தபடி, இது காவேரி, மோகினி. அப்போ அவ ஒரு நடனக்காரி. ஓவியத்திற்கு பின்னால் ஒரு பழமையான ஓலைச்சுவடி இருந்தது. அதில் காவேரி ஒரு புகழ்பெற்ற தேவதாசி, கோயிலுக்கு சேவை செய்யும் நடனக்காரி என்றும் அவள் ஒரு சாதாரண போர் வீரனை காதலித்ததாகவும் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கிராமத்தின் பலம் வாய்ந்த தலைவர்கள் காவேரியின் அழகை அடைய விரும்பினர். அவள் மறுத்தபோது அவர்கள் அவளை கொடூரமாக பழிவாங்கினர். சுற்றுப்புற ஒலி, ஒரு பழைய ஓலைச்சுவடி புரட்டப்படும் சத்தம், ஒரு மெல்லிய ஆனால் வேதனையான பெண் குரலின் முணுமுணுப்பு. நிலா ஓலைச்சுவடியை படித்தபடி அதிர்ச்சியுடன், காவேரி தனது காதலனுடன் தப்பி ஓட முயற்சிக்கும்போது கிராமத்து தலைவர்களால் பிடிக்கப்பட்டு அவளது காதலன் கண்முன்னே கொடூரமாக கொல்லப்பட்டாள். அப்போதுதான் ஒரு பெரும் திருப்பம் நிகழ்ந்தது. காவேரி அந்த தலைவர்களால் ஒரு குறிப்பிட்ட சடங்கு செய்து அவளது ஆன்மாவை இந்த கிராமத்து மண்ணில் பிணைத்தனர். அவள் அங்கேயே மரணமடைந்தாள். அவளது ஆவி தாபச மோகினியாக தன் காதலனின் நினைவாகவும் தனக்கு அநீதி இழைத்த ஆண்களை பழிவாங்கவும் இந்த மண்ணில் அலைந்து வருகிறது. அவளது ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கவில்லை. ஒரு பெண்ணின் அலறல் சத்தம். பின்னர் அது அரண்மனையின் இருண்ட ஒலியில் கலந்து திடீரென நின்றுவிடுகிறது. அருண் அதிர்ச்சியில் உறைந்து போய், ஓ கடவுளே, அப்போ மோகினிக்கு ஒரு காரணம் இருக்கு. நிலா நடுங்கும் குரலில், ஆமா அருண், அவளுடைய மரணத்துக்கு அந்த கிராமத்து தலைவர்கள்தான் காரணம். அவர்கள் உண்மையை புரிந்து கொண்டனர். மோகினி வெறும் ஒரு பேய் அல்ல, அவள் ஒரு துயரமான ஆன்மா. அவளது பழிவாங்கலுக்கு ஒரு கொடூரமான கடந்த காலம் இருந்தது. அந்த தலைவர்கள் யார்? அவர்களின் வாரிசுகள் இன்றும் கிராமத்தில் உள்ளனரா? இந்த கேள்விகள் அவர்களை மேலும் ஆழமாக இந்த மர்மத்தில் இழுத்துச் சென்றன. அரண்மனையின் இருண்ட சுவர்கள் முழுவதும் காவேரியின் கோபமும் துயரமும் அலைந்து கொண்டிருந்தன. மோகினி அவர்களை நேரடியாக பார்க்கிறாள் என்பதை அவர்கள் அறியவில்லை. ஒரு பெண்ணின் மயக்கும் சிரிப்பு, பின்னர் அது கோபமான அலறலாக மாறி மெதுவாக மங்குகிறது. பாகம் 4. இரவின் வேட்டை. தீவிரமான, மர்மமான, ஆனால் சற்று துரிதமான இசை. பின்னணியில்
காற்றின் இரைச்சல். ஒரு பெண்ணின் மெல்லிய மயக்கும் சிரிப்பொலி. காவேரி, மோகினி மற்றும் அவளது காதலனின் கடந்த கால துயரம். அவள் ஏன் ஆண்களை மட்டும் குறிவைக்கிறாள் என்ற உண்மையை நிலாவுக்கும் அருணுக்கும் வெளிப்படுத்தியது. இந்த கிராமத்து மண்ணின் பலம் வாய்ந்த தலைவர்களால் அவளுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. இனி இந்த மோகினியை வெறும் பயந்து ஓடுவதால் தடுக்க முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அவளை எதிர்கொள்ள ஒரு வழி தேட வேண்டும். நிலாவும் அருணும் இருண்ட கிராமத்து பாதையில் நடக்கும் சத்தம். தொலைவில் நாய் குரைக்கும் சத்தம். நிலா வேலன் ஐயாவிடம், ஐயா, மோகினியோட கடந்த காலம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவளை தடுக்க என்ன செய்யணும்? வேலன் ஐயா, குரல் நடுங்குகிறது. அவளை தடுக்க முடியாது தேவி கூட்டி. அவளுக்கு சாந்தி கிடைக்காத வரைக்கும் அவள் இந்த மண்ணுல தான் இருப்பா. அவளை அழைக்கிற சக்தி, அவளுக்கு பலி கொடுக்கிற சக்தி, அதெல்லாம் ரொம்பவும் பயங்கரமானது. வேலன் ஐயா தயக்கத்துடன் மோகினியை கட்டுப்படுத்தும் அல்லது சாந்திப்படுத்தும் ஒரு பண்டைய சடங்கு பற்றி விளக்கினார். அந்த சடங்கு மோகினிக்கு அநீதி இழைத்தவர்களை நேரடியாக எதிர்கொண்டு அவளுக்கு நியாயம் கிடைக்கச் செய்வதாகும். அதற்கு அவளை மயக்கும் ஒரு ஆண் தேவை. அவள் தனக்கு அநீதி இழைத்தவர்களின் இரத்த வழிவந்த ஆண்களையே குறிவைப்பாள். அருண் உறுதியுடன், அப்போ நாம ஒரு பொறி வைக்கணும், மோகினியை வரவழைக்கணும். நிலா பயத்துடன், அருண், நீ என்ன சொல்றன்னு தெரியுதா? இது ரொம்ப ஆபத்து. ஆனாலும் வேறு வழியில்லை. அருண் தானாகவே மோகினிக்கு இரையாக முடிவெடுத்தான். ஆனால் நிலா அதை அனுமதிக்கவில்லை. அவர்கள் கிராமத்திலிருந்து மோகினிக்கு பலியான ஆண்களின் குடும்பங்களில் மிச்சமிருந்த ஒரு இளவயது இளைஞனை மோகினிக்கு இரையாக முன்வைக்க முடிவு செய்தனர். அவன் மோகினியின் உண்மையான கடந்த காலத்தை பற்றி அறியாதவன். சுற்றுப்புற ஒலி, ஒரு பயந்த இளைஞனின் குரல், வீட்டின் கதவு பூட்டும் சத்தம். வேலன் ஐயா, இந்த சடங்கு ரொம்பவும் ஆபத்து. நாம அவளை சரியா சாந்திப்படுத்தலனா அவ எல்லாத்தையும் அழிச்சுடுவா. இன்ஸ்பெக்டர் ராகவன் கிராமத்தில் நடக்கும் மரணங்கள் குறித்து குழப்பமடைந்தார். நிலா மற்றும் வேலன் ஐயா அவரிடம் மோகினியின் கதையை விளக்கினர். முதலில் நம்ப மறுத்த ராகவன் பின்னர் சில அமானுஷ்ய சம்பவங்களை நேரடியாக கண்டதும் உண்மையை நம்பத் தொடங்கினார். அவர் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். போலீஸ் சைரன் ஒலி. இன்ஸ்பெக்டர் ராகவன் ஆழ்ந்த குரலில், நான் பார்த்ததை நம்பவே முடியல. இந்த மோகினியை தடுக்கணும். குறிப்பிட்ட நாளிரவு கிராமத்தின் ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியில் மோகினியை வரவழைப்பதற்கான சடங்கு ஆரம்பமானது. அருண் பயந்த இளைஞனை கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமர்த்தினான். வேலன் ஐயா மந்திரங்களை உச்சரித்தார். நிலா ஒரு கத்தியுடன் மறைந்திருந்தாள். வேலன் ஐயா உச்சரிக்கும் மந்திரங்கள். தீயின் மெல்லிய சத்தம், காற்றின் ஓசை பயங்கரமாக மாறுகிறது. தூரத்தில் மோகினியின் மயக்கும் சிரிப்பொலி. அருண் குரல் நடுங்குகிறது. மோகினி வருவா. அடர்ந்த இருளில் ஒரு மெல்லிய மயக்கும் நறுமணம் பரவியது. பின்னர் மோகினியின் அழகான உருவம் மெல்ல மெல்ல வெளிப்பட்டது. அவள் பயந்த இளைஞனை நோக்கி நகர அவனது கண்கள் அவளது அழகில் மயங்கின. மோகினியின் காலடி சத்தம், இளைஞனின் படபடப்பான மூச்சு சத்தம், ஒரு பெண்ணின் மயக்கும் பாடல். மோகினி மயக்கும் குரலில், வா, என் அருகிலே வா. மோகினி இளைஞனை நெருங்கினாள். அப்போது நிலா பாய்ந்தாள். அவள் தன் கத்தியால் மோகினியை தாக்க முயன்றாள். ஆனால் மோகினி ஒரு நொடி மறைந்து மீண்டும் வெளிப்பட்டு நிலாவை பயங்கரமான ஒரு பார்வையில் பார்த்தாள். அவளது கண்களில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. மோகினி தான் எதிர்பார்த்தது இது இல்லை என்பதை உணர்ந்தாள். அவள் அவர்களை நோக்கி பாய்ந்தாள். ஒரு பயங்கரமான மோதல் ஆரம்பமானது. மோகினியின் அலறல், நிலாவின் போராட்டம், அருணின் பயம் கலந்த ஓலம். மோகினி பயங்கரமான குரலில், துரோகிகள், நீங்களும் துரோகிகளா? மோகினி தனது முழு சக்தியுடன் அவர்களை தாக்கினாள். அருண் மோகினியிடமிருந்து இளைஞனை காப்பாற்ற போராடினான். நிலா மோகினியின் தாக்குதலிலிருந்து தப்பிக்க போராடினாள். இந்த இரவின் வேட்டையில் யார் உயிருடன் தப்புவார்கள்? மோகினி தனது பழிவாங்கலை நிறுத்துவாளா? பாகம் 5. முடிவு. மோகினியின் தீர்ப்பு. ஒரு குழந்தையின் மெல்லிய அழுகை. மோகினியின் முழு சக்தி வாய்ந்த தாக்குதலில் நிலாவும் அருணும் மாட்டிக்கொண்டனர். இளைஞன் பயத்தில் உறைந்தான்.
மோகினி தனது பழிவாங்கலை நிறுத்தவில்லை. அவள் தன்னை தடுக்க முயன்றவர்கள் மீதும் கோபம் கொண்டாள். இந்த இரவின் வேட்டையில் யார் உயிர் தப்புவார்கள் என்ற கேள்வி எழுந்தது. சுற்றுப்புற ஒலி, மோகினியின் தாக்குதல் சத்தம், பொருட்களின் சத்தம், காற்றின் பயங்கரமான ஓசை. நிலா மூச்சு வாங்குகிறது. அருண், நாம என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. அருண் வலியுடன், மோகினி, அவ ரொம்ப பலமாயிட்டா. வேலன் ஐயா தூரத்திலிருந்து கடைசி மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினார். அந்த மந்திரம் மோகினியின் ஆன்மாவை சாந்திப்படுத்தும் சக்தி கொண்டது. ஆனால் அதற்கு ஒரு பெரும் விலை தேவைப்பட்டது. அது மோகினிக்கு அநீதி இழைத்தவர்களின் இரத்த வழிவந்த ஒருவனின் தியாகம். வேலன் ஐயா உச்சரிக்கும் மந்திரங்கள், தீயின் சத்தம், காற்றின் ஒரு புலம்பல். மோகினி பயங்கரமான குரலில், எனக்கு பழி வேண்டும், இரத்தம் வேண்டும். மோகினி இளைஞனை மீண்டும் குறிவைத்தாள். அவனை நோக்கி பாய்ந்தாள். ஆனால் இன்ஸ்பெக்டர் ராகவன் தனது துப்பாக்கியுடன் நடுவே பாய்ந்தார். அவர் மோகினியை நோக்கிச் சுட்டார். ஆனால் தோட்டாக்கள் மோகினியின் உடலை ஊடுருவிச் சென்றன. மோகினி ராகவனை பயங்கரமான ஒரு பார்வையில் பார்த்தாள். அவன் கண்களில் பயம், துப்பாக்கிச் சூடு சத்தம், தோட்டாக்கள் சுவரில் படும் சத்தம். இன்ஸ்பெக்டர் ராகவனின் பயம் கலந்த குரல். இன்ஸ்பெக்டர் ராகவன். குரல் நடுங்குகிறது. இது இது எப்படி சாத்தியம்? மோகினி இன்ஸ்பெக்டர் ராகவனை நோக்கி பாய்ந்தாள். ராகவன் அவள் அழகு மயக்கத்தில் சிக்குவது போலத் தோன்றியது. அவன் உடல் தளர்ந்தது. மோகினி அவனது ஆன்மாவை உறிஞ்சுவது போலத் தோன்றியது. சுற்றுப்புற ஒலி, மோகினியின் மயக்கும் சிரிப்பொலி, ராகவனின் பயங்கரமான அலறல், அவனது உடல் சரிந்து விழும் சத்தம். நிலா கதறுகிறாள். இன்ஸ்பெக்டர் ராகவன். மோகினி ராகவனை முடித்துவிட்டு மீண்டும் இளைஞனை நோக்கித் திரும்பினாள். அவளுக்கு தனது பழிவாங்கலுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அவள் இளைஞனை நோக்கி பாய, நிலா தன் கடைசி முயற்சியாக மோகினிக்கு அநீதி இழைத்த தலைவர்களின் வாரிசுகளைப் பற்றி சிந்தித்தாள். கிராமத்தில் அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். உச்சக்கட்ட பயங்கரமான இசை, ஒரு குழந்தையின் அழுகை. நிலா குரல் நடுங்குகிறது. மோகினி, நீ பழிவாங்க வந்தவ, உனக்கு நியாயம் வேணும். மோகினி இளைஞனை நெருங்கும் வேளையில் திடீரென ஒரு பெரும் காற்று வீசியது. அந்த காற்று மோகினியைச் சுற்றிலும் சுழன்றடித்தது. வேலன் ஐயா தனது கடைசி மந்திரத்தை உச்சரித்து அந்த காற்றின் சக்தியை மோகினிக்கு எதிராக பயன்படுத்தினார். மோகினி ஒரு கணம் தளர்ந்தாள். வேலன் ஐயா உச்சரிக்கும் மந்திரங்கள், காற்றின் பயங்கரமான ஓசை, ஒரு பயங்கரமான சத்தம். வேலன் ஐயா குரல் நடுங்குகிறது. மோகினி, உனக்கு நியாயம் கிடைச்சாச்சு. அவங்க வாரிசுகள் இங்க இருக்கிறாங்க. நிலா மோகினிக்கு அநீதி இழைத்த தலைவர்களின் இரத்த வழிவந்த கிராமத்தில் இன்னும் வாழ்ந்து வந்த சில ஆண்களின் பெயர்களை உச்சரித்தாள். மோகினி அவர்களின் பெயர்களை கேட்டதும் அவள் கண்களில் ஒருவித கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அவள் அந்த இளைஞனை விட்டுவிட்டு அந்த ஆண்களை தேடி இருளில் மறைந்தாள். அவளது பழிவாங்கல் தொடர்ந்தது. மோகினியின் பயங்கரமான அலறல், பின்னர் ஒரு பயங்கரமான சிரிப்பு. அடுத்த நாள் அந்த கிராமத்தில் மோகினிக்கு அநீதி இழைத்த தலைவர்களின் இரத்த வழிவந்த சில ஆண்கள் மர்மமான முறையில் கொல்லப்பட்டனர். அவர்களின் உடல்கள் கொடூரமாக சிதைக்கப்பட்டிருந்தன. மோகினியின் பழிவாங்கல் முடிவடையவில்லை. அவள் அலைந்து கொண்டே இருக்கிறாள். இறுதியாக ஒரு குழந்தையின் திகிலூட்டும் சிரிப்பு காற்றில் கலக்கிறது. பின்னர் அதுவும் மெதுவாக மறைந்து போகிறது. ஒரு பெண்ணின் மயக்கும் பாடல் தூரத்தில் மெல்ல ஒலிக்கிறது. நிலாவும் அருணும் உயிர் தப்பினர். ஆனால் அவர்களின் மனது பயத்தில் உறைந்திருந்தது. இன்ஸ்பெக்டர் ராகவன் இறந்தார். மோகினிக்கு சாந்தி கிடைக்கவில்லை. கிராமம் முழுவதும் இன்றும் இரவு நேரங்களில் ஒருவித பயத்தில் உறைந்துள்ளது. மோகினி தனது பழிவாங்கலை தொடர்கிறாள். சில ரகசியங்கள் வெளிப்படாமல் இருப்பதே நல்லது. சில சாபங்கள், அவை ஒருபோதும் முடிவடையாது. இறுதியாக ஒரு பெண்ணின் மயக்கும் ஆனால் அச்சுறுத்தும் சிரிப்பு மட்டும் காற்றில் கலந்து மறைந்து போகிறது.